முழுக்க முழுக்க வந்து திட்டமிட்டு ஓட வச்சாங்க. சச்சின் படம் ஓட வச்சாங்க. நான் சொல்ல ரீரிலீஸ் சொல்கிறேன். முதலே ஓடலை, அது வேறு விஷயம். அது சொன்னாலும் இவங்களுக்கு காண்டாயிடுவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4 படம் நீங்கள் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு, 5 படம். அதில் ஏதாவது ஓடுதான்னு பாருங்கள். ஒரு புக்கிங்கும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த தொண்டர்கள் நம்ம விழிப்படைய வச்சுட்டோம். எவ்வளோ நாள் தான் இழிச்சா வேணாவானுங்க. புஷியான சொல்லிட்டாருன்றதுக்காக போய் பார்க்க முடியுமா? நீங்கள் வேணால் ஆதாரமே இருக்குது, புக்கிங் எடுத்து பாருங்கள். குட் பேட் அக்லி படத்தை வந்து ஓடாமல் தடுக்கணும், அல்லது கேட்டால் அதை வந்து அதனுடைய என்ன சொன்ன இன்கம் அதனுடைய வசூலை குறைக்கணும். அதுக்காக திட்டமிட்டு பண்ணது தான் இந்த சச்சினுடைய, அதுதான் சச்சின் ஸ்கேம்னே நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் கட்சிகளும் நீங்கள் சாடுறீங்க. இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் தனுஷ், சிம்பு, கமல், ரஜினி யாரையும் விட்டு வைக்க மாட்டீங்க. சச்சின் வந்து ஸ்கேம்னு சொன்னேன், நான் தான் சொன்னேன். அது ஓடுறடா படம், ஓட வைக்கிறான்னு சொல்லி எவ்வளோ பேர் குதிச்சிங்க. இதோ இப்போ ஓட வைக்க வேண்டியதான்டா. நீங்கள் 4 படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, ஏதாவது ஒரு படத்தை ஓட வைக்க பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் முருகன் சார். வணக்கம் சார். சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அது சச்சின் திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து அது பெரிய ஃப்ராக்சி புக்கிங்கு ஸ்கேம்னு சொல்லி வெளிப்படையாக ஆதாரத்தோடு நிரூபிச்சிங்க. ஆமாம், நம்ம தேட்டர் ஓனர்கிட்ட கூட அந்த நிரூபித்தோம். வந்து பார்த்தீங்கன்னா அதையும் சில பேர் நம்பாமல், சில விஜயோட ஆர்வலர்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது உண்மை இல்லை, பொய்யெல்லாம் சொன்னாங்க. ஆனால் சச்சின் வந்து படம் வந்து ரசிகர்களால் அல்லது வந்து பொதுமக்களால் பார்க்கப்படலை. விஜயோட கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அந்த சச்சின் படத்தை வந்து ஓட வைக்கணுன்றதுக்காக டிக்கெட் வாங்கிக்கிட்டு அவங்களே வந்து ஒரு 10 பேர் போனாங்க. 100 டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 5 பேர் போய் பார்த்தாங்க. இதுதான் ஸ்கேம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ரைட் சார். இப்போ வந்து சமீபத்தில் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு 3-4 படங்கள் வெளியாகியிருக்கு. அதாவது சொல்லப்போனால் மெர்சல், லியோ, கத்தி, அதுக்கப்புறம் வந்து பகவதி, இந்த படத்தில் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் யாருமே புக்கே பண்ணலையே சார். என்ன சார்? அதான் நம்ம சொல்லிட்டோம்ல, படம் ஓட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஏற்கனவே இங்கே புதிய படங்களே லோ பட்ஜெட் படங்கள் வந்து சில படங்கள் வெற்றி அடையுது, சில படங்கள் தோல்வி அடையுது, நம்ம பார்த்துருக்குறோம். பெரிய பட்ஜெட் படங்களே வந்து மண்ணை கவர்றதை பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ யார் சார் பார்ப்பாங்க? அது யார் நடிக்கட்டும், அது கமல் நடிக்கட்டும், ரஜினி நடிக்கட்டும், விஜய் நடிக்கட்டும், யார் வேணால் நடிக்கட்டும். பொதுவாக ஒரு நியாயமான விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். முழுக்க சச்சின் படம் வந்து ரசிகர்களால் வந்து ரசிகர்கள் தான் இப்போ தொண்டர்களாக இருக்கிறாங்க. அப்படி எடுத்துங்க. ஏன்னா ரசிகர்கள்னால் வந்து பொதுமக்களை சேர்த்து சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ விஜயோட ஆர்வலர்கள், தாவேகா தொண்டர்களால் டிக்கெட் வாங்கப்பட்டு அந்த டிக்கெட் எல்லாமே கேட்டால் வந்து ஒரு 100 டிக்கெட்டு, ஒரு 200 டிக்கெட்டு, 300 டிக்கெட்டு வாங்கினாங்கன்னா அங்கே ஒரு 10 பேர், 15 பேர், 20 பேர் போய் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. முழுக்க வந்து திட்டமிட்டு ஓட வச்சாங்க. சச்சின் படம் ஓட வச்சாங்க. நான் சொல்ல ரீரிலீஸ் சொல்கிறேன். முதலே ஓடலை, அது வேறு விஷயம். அது சொன்னாலும் இவங்களுக்கு காண்டாயிடுவானுங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயல்படியே வந்து படம் ஃபெயிலியரான படம் தான். விஜயோட எத்தனையோ படங்கள் வந்து சக்ஸஸாக ஓடிருக்கு. நான் சொல்ல அந்த படம் வந்து கேட்டால் அப்போவே சரியாக ஓடலை. அதுக்கப்புறம் ரீரிலீஸ் பண்ணால் கேட்டால் ஓட வச்சாங்க. அது காரணம் என்ன? அந்த சூழலில் வந்து வெளிவந்த படங்கள் வந்து படங்களை காட்டலாம். இவர் ரீரிலீஸ் படமே வந்து நல்லா ஓடுதுன்னு காட்டணும். உதாரணத்துக்கு அஜித்தோட விடாமுயற்சி, குட் பேட் அக்லியோட இந்த படம் நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லி காட்டணுன்றதுக்காக பண்ணது தான். தவிர எல்லாருக்குமே தெரியும் சார், சென்னையில் பல தியேட்டரில் நான் நேரிலேயே போய் பார்த்துட்டு வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சு தான் நான் சொன்னேன். இது வந்து ஸ்கேம், இது ஒரு வகையான ஸ்கேம். ஓடாத படத்தை ஓடுற மாதிரி காட்டுறதுன்றது ஸ்கேம். டிக்கெட் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் 5 பேர் உட்காந்துருப்பான். இது திட்டமிட்டு பண்ணது. அதுதான் நம்ம சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4 படம் நீங்கள் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு, 5 படம். அதில் ஏதாவது ஓடுதான்னு பாருங்கள். ஒரு புக்கிங்கும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த தொண்டர்கள் நம்ம விழிப்படைய வச்சுட்டோம். எவ்வளோ நாள் தான் இழிச்சா வேணாவானுங்க. புஷியான சொல்லிட்டாருன்றதுக்காக போய் பார்க்க முடியுமா? பட் இதெல்லாம் விஜய்க்கு எவ்வளோ தூரம் தெரியுன்றது செகண்டு. சரிங்களா? அது வந்து விஜயை வந்து நெஞ்சை நக்கணுன்றதுக்காகவும், விஜயோட குட் புக்கில் பேர் வாங்கணுன்றதுக்காக அங்கே இருக்கிற வந்து புஷி ஆனந்தும் அங்கே இருக்கிற இன்னும் சில பேரும் சேர்ந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயோட நாலேஜுக்கு போதானே தெரியாது. ஆனால் வந்து இப்படி ஓட வைக்கணுன்றதுக்காக தாவேகா தொண்டர்களை போட்டு கசக்குனது தான் அது. பல பேர் கஷ்டப்பட்டாங்க இதனால். சில பேர் வெளியே மெல்ல முடியாமல் முழுங்க முடியாமல் இருக்கிறாங்க. போய் டிக்கெட் வந்து 150 டிக்கெட். ஏன் இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் படம் வந்து ஓடின மாதிரி காட்டினீங்கல்ல, இப்போ பண்ண வேண்டியது தானே ஏதாவது ஒரு படத்தை. அங்கே இருக்கிற வந்து இந்த ரோகிணி தேட்டரில் மட்டும் ஏதோ பாவம் அவரே வாங்கி அவரே பார்த்துட்டு இருக்கிறாரு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து மாவட்ட பொறுப்பில் ஏதோ இருக்கிறாராம், அவர் கட்சி பொறுப்பில்.
அவரே வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவரே டிக்கெட் எடுத்து அவரே பார்த்துக்கிறாருன்றது தான் தகவல். இருக்கிறது தானே சார் சொல்கிறோம். நம்ம பொய்யா சொன்ன அவசியம் இல்லை சார். தப்புனா தப்புன்னுவோம். ஏதோ விஜய்க்கு எதிராக பேசுகிறதா நினைக்கக்கூடாது, தாவேக்காக்கு எதிராக பேசுகிறதா நினைக்கூடாது. இருக்கிற ஃபேக்டை பேசணும். அதுதான்டா பத்திரிகையாளர் வேலையை. நீங்கள் வந்து சொம்படிக்கிறானுங்கன்னா இவனுங்க வந்து விஜயோட நெஞ்சை நக்கணுன்றதுக்காக பண்ணுறது. புசியானதுனா இருக்கட்டும், இந்த மீடியாவில் பேசுகிற பொறுக்கிகள் இருக்கானுங்களே ஒரு 4 பேர், அவங்களால தான் கெட்ட பேர் விஜய்க்கு. அவனுக்கு என்ன பேசுகிறதும் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஷ்டத்துக்கு வல்கராக கெட்ட வார்த்தையானா விர்ச்சுவல் வாரியரான். இப்போ ஒரு விர்ச்சுவல் வாரியர் உட்கார வச்சு குடிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறோன்றதுக்காகவே உண்மையை மறைக்கூடாது சார். பத்திரிகையாளர்னால் உண்மையை சொல்லணும். இருக்கிற ஃபேக்ட் இதுதான். சச்சின் படம் ஓட வைக்கப்பட்டது. இப்போ மெர்சல் படம் வந்து பார்த்திங்கன்னா ஓடவே இல்லை, ஓட வைக்கவும் இல்லை. ஏன் இல்லை, நம்ம வந்து அதை உடச்சிட்டோம். நம்ம தான் பிளாஸ்ட் பண்ணோமே. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது, ஓடாத படத்தை ஓடுற மாதிரி ஓட வைக்கணுன்ற காட்டுறாங்கன்ட்டு. ஸோ அதனால் இருக்கிற உண்மையை நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். நமக்கு ஒன்றும் உள்நோக்கம்லாம் கிடையாது. விஜய்க்கு வந்து விஜய் நாங்கள் வேல்முருகன் பேசும்போது எவனாவது பேசுகிறாங்களா அந்த பொறுக்கி பசங்க? வேல்முருகன் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாரு. நான் தான் பதில் சொல்லியிருக்கிறேன், நான் தான் வாக்குவாதம் பண்ணிட்டுருக்கிறேன் வந்து அந்த தாவாக்கா கட்சியோட. இந்த பொறுக்கிகள் என்ன இந்த மீடியாவில் வச்சு பிழைக்கிறானுங்களா? அவனுக்கு எதாவது பேசுகிறானுங்களா பாருங்கள். யாரும் பேச மாட்டான். காரணம் அடி உழுமேன்ற பயம்தான். இங்கே அடி உதைக்கெல்லாம் பயப்படுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்சிக்கு உள்ளே நீங்கள் வரக்கூடாது. எவனுமே தைரியமாக பேசுங்கடா. உங்கள் தலைவரை வந்து தாக்கி பேசுகிறாங்கன்னா அங்கே அவன் எதிர்த்து பேசாமல் அங்கே வந்து அண்ணன் வேல்முருகன் நொண்ணன் வேல்முருகன் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் அண்ணன் சொல்ல தப்பில்லை. நான் கூட சொல்லுவேன் தான். என்னோட ஒரு வயசில் ஒரு 6 மாதம் பெரியவர் வந்தால் கூட நான் சொல்லுவேன். அது பிரச்சனை இல்லை. தலைவருக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த வந்து கட்சிக்கு கெட்ட பேர் சொன்னால் நீங்கள் பேசுங்க. அந்த வரம்போடு பேசணும். விமர்சனங்கள் வந்து அரசியல் விமர்சனமாக இருக்கணும். ஒருமையில் பேசுகிறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அதுதான் அந்த ஆளை இழுத்து விட்டுது. வேல்முருகனை உசுப்பேற்றி இழுத்து விட்டதே இவனுக்கு தான். இல்லைனா அவர் இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டார். இந்த யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் போயிட்டு தரம் தான் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது, அதுதான் வேல்முருகன் பஸ்ட் ஆனது காரணமே அதுதான். அவரும் தரக்குறைவாக தான் பேசினார். அவரும் பஸ்ட் ஆனாலும் வந்து கேட்டால் அரசியல்வாதின்ற அந்த நிலைப்பாட்டிலேருந்து இறங்கி பெற்றோர்கள்கிட்டையும் வந்து ஸ்டூடெண்ட்கிட்டையும் வந்துட்டார். ஆனால் இந்த பொறுக்கி பசங்கள்கிட்ட தான் இந்த பொறுக்கி பசங்களை விமர்சனம் பண்ணால் அவர் இவங்களை ஈக்குவலாக நினைக்கவே இல்லை. அதனால் அவர் வந்து பப்ளிக்கிட்ட வந்துட்டார், பொதுமக்கள்கிட்ட வந்துட்டார். 2 தரப்புலையும் தப்பு தான். நாம் வந்து சொல்கிறது இப்போ நான் சொல்கிறேன் சார். விஜயோட படங்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து பல படங்கள் வந்து ஓட வைக்கிறதுக்கு சில உத்திகள் கையாண்டாங்க. ரசிகர்கள் மூலமாக சில உத்திகள் கையாண்டாங்க. அந்த உத்தி வந்து இப்போ செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு மக்கள் தலைவராக ஆகிட்டார். நீங்களே எம்ஜிஆருக்கு ஈக்குவலுன்றீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னா அது இயல்பாக அந்த படம் ஓடணும். அது ஜனநாயகன் உட்பட சொல்கிறேன். இப்போ ஜனநாயகனை ஓட வைக்கிறதுல வந்து இப்போ மும்முரமாக இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ இதெல்லாம் விட்டானுங்க போல இருக்குது. இதெல்லாம் இந்த மெர்சல், இந்த கத்தி, இந்த லியோ, இந்த படம் ரிலீஸ் ஆச்சுட்டு அதெல்லாம் கைவிட்டாங்க. பகவதிலாம் இப்போ ஓடுமா சார்? பல காட்சிகள் சிரிப்பு தான் வரும். அதை சொன்னால் நட்டுக்குவானுங்க, எங்கள் தலைவர் எப்படி சொல்லிட்டேன்னு. இருக்கிற உண்மையை பேசி அவன் தான் பத்திரிக்கையாளர். நான் என்னுடைய வேலையை நான் செய்கிறேன், அவ்வளோதான். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அஜித்தோடைய குட் பேட் அக்லி படத்துடைய வசூலை தடுக்க நிச்சயமாக சார், குட் பேட் அக்லி நான் மீண்டும் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஆதாரமே இருக்குது, புக்கிங் எடுத்து பாருங்கள். குட் பேட் அக்லி படத்தை வந்து ஓடாமல் தடுக்கணும். அல்லது கேட்டால் அதை வந்து அதனுடைய என்ன சொல்ல இன்கம் அதனுடைய வசூலை குறைக்கணும். அதுக்காக திட்டமிட்டு பண்ணது தான் இந்த சச்சினோடைய. அதுதான் சச்சின் ஸ்கேம்னே நான் சொல்லுவேன். அது முழுக்க அவங்கள இருக்க தற்கொலை அந்த இவன் இருக்கான், அவன் பேர்னா அந்த புசி ஆனந்து, அவனுக்கு கூட இருக்கிறவங்கலாம் சேர்ந்து பண்ணது தான். இது விஜய்க்கு தெரியுமா தெரியாதான் நமக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நடக்கிறது என்ன, விஜய் பேர்லேயே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இந்த மீடியாவிலே எடுத்துங்க, சில பொறுக்கிகள் பேசுகிறானுங்கள, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிற ஊரில் இருக்கிற கட்சிக்காரங்க அத்தனை பேரையும் தலைவர்களையும் வந்து கெட்ட வார்த்தையில் பேசுகிறானுங்க. ஊரில் இருக்க மீடியாவில் இருக்கிறவங்களாம் கெட்ட வார்த்தையில் பேசுகிறானுங்க. அது என்னடா வார்த்தை அது, கெட்ட வார்த்தையில் பேசுகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு நார்மல் வார்த்தை, ஒரு எல்லையை தாண்டி போய் பேசுகிறீங்கல்ல, பொறிக்கின்ற வார்த்தை யார் வாயிலும் வராது, புறம்போக்குன்ற வார்த்தை யார் வாயிலும் வராதா? நான் கேட்குறேன். அதனால தான் உங்களை பதில் நம்ம பொறிக்க நம்ம சொல்கிறதுக்கு காரணமே 2 செகண்ட் ஆகாது. யாரை வேணால் சொல்லிடலாம். தற்குறின்ற ஒரு வார்த்தையே உங்களால் தாங்க முடியல, ஆனால் தற்குறி ஜனமாக தான் நடந்துக்கிறீங்க. அப்புறம் இல்லை சார், இந்த மாதிரி வந்து வசூலை தடுத்து இந்த மாதிரி அஜித்தோடைய அந்த வசூலை தடுத்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் அவங்க இருந்ததுனால எதை வச்சு இந்த அஜித் ரசிகர்கள் மற்ற ரஜினி ரசிகர்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க சார். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. அரசியல் கட்சியில் அது எந்த கட்சியாவது இருக்கட்டும், அது தாவாக்கா உட்பட எந்த கட்சியும் கேட்டால், நீங்கள் அரசியல் கட்சியை நீங்கள் வந்து ஒரு தலைவரை வந்து ஒருமையில் சாடுறீங்க.
ஒருமை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கெட்ட வார்த்தையிலே நீங்கள் பேசுகிறீங்க, தவறான வார்த்தைகளை நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணுறீங்க. இது ஒரு பக்கம் பண்ணிட்டேன்னு கேட்டால் அப்படியே வந்து நிச்சயம் கேட்டால் இந்த யூடியூப் நடத்துகிற அந்த பொறுக்கிகள் இருக்கானுங்கள, அந்த பொறுக்கிகள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் குபேரா படத்தை விமர்சனம் பண்ணுறேன், இவர் நடித்த வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினி நடித்த வந்து கூலி படத்தை விமர்சனம் பண்ணுறேன், இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ரஜினியோட எந்த படம் வருதோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன், இப்படியான இந்த ட்ரெய்லர் உட்பட எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறானுங்களே கலவையாக, அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறன்ற மாதிரி. அதாவது என்ன, விஜய்க்கு ஆதரவாக செயல்படுறதாகவும் இவங்களுக்கு வந்து மற்ற வந்து பார்த்திங்கன்னா வந்து கமலுக்கும் வந்து சிம்புவுக்கும் தனுஷுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் வரும்போது இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறானுங்க. இது எங்கே போய் நிற்கும்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையில் கொண்டு போய் நிறுத்துமா நிறுத்தாதா? தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை உருவாக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, தனுஷை வந்து நீங்கள் நானும் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் கட்சிகளும் நீங்கள் சாடுறீங்க, இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் தனுஷ், சிம்பு, கமல், ரஜினி யாரையும் விட்டு வைக்க மாட்டீங்க. ட்ரெய்லர் வந்த உடனே வந்து சொன்னால் வந்து விமர்சனம் பண்ணுறான்னு பேசுகிறான். அப்போ இவங்களுக்கு என்ன இருக்குது? இவங்களுக்கு பொறுப்பாக யோசிக்கணுமா இல்லையா சார்? அப்போ இவங்க எல்லாம் ஒன்றா சேருவாங்க. சிம்பு, கமல், ரஜினி, தனுஷ் இருக்கிற அத்தனை ஸ்டாருங்களும் என்ன செய்யணுங்க, ரசிகர்களும் எப்படி வந்து வாக்களிப்பாங்க? அப்போ விஜய்க்கு எதிராக இவங்களை ஆளை ரெடி பண்ணி விட்றானுங்க. இவங்களுக்கு தேவை யூடியூப்பில் வந்து இவங்க வந்து வியூவர்ஸ் வரணும். அங்கே தாவேகா கட்சியை பற்றிலாம் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது வளர்ந்தா என்ன வளர்னா என்ன, பேரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஆதரவாளர்ன்ற பேரில் யூடியூப் நடத்துகிற பொறுக்கிகள் தான் இந்த வேலையை பண்ணுறானுங்க. நான் இருக்கிற உண்மையை பேசுகிறேன். நான் விஜயோட கட்சியோட தேவையில்லாமல் சார், எதிரியை நீங்கள் எதிர்க்கணும்னா அது வீரம் சார். எதிரியை உருவாக்கிக்கிறது முட்டாள்தனம். இவனுக்கு எதிரிகளை உருவாக்கிக்கிறானுங்க. அவங்க வேலையை தனுஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் படம் ரிலீஸ் ஆகணும், படம் ஓடணும், அவங்களுக்கு அந்த கவலை அவங்க போகிறாங்க. சிம்புவுக்கு அவர் படம் ரிலீஸ் ஆகணும் வந்து அந்த கவலையில் அவங்க போகிறாங்க. ரஜினி, கமல் உட்பட எல்லாருமே சினிமா நடிகர்களாக போகிறாங்க. நீங்கள் கமலை விமர்சனம் பண்ணால் கூட நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் படத்தை கொண்டு விமர்சனம் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ரசிகர்கள் என்ன செய்வாங்க? ஒன்று ஏதாவது ஒரு வேஷம் கட்டுங்கடா. ஒன்று நாங்கள் விஜய் ஆதரவாளர்கள், தாவேகா கட்சியோட தொண்டர்கள் அப்படி போயிருங்க. அல்லது நாங்கள் யூடியூப் வியாபாரிகள் அப்படி போயிருங்க. இல்லை பத்திரிகையாளர்னால் இந்த பக்கம் வாங்க. அதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாதுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். எல்லா வேஷத்தையும் கட்ட முடியாதுடா. அது வந்து தாவேகாவுக்கு வந்து பின்னடைவு ஆகும். அங்கே அதை பற்றி யோசிக்கிறவங்க இல்லை. விர்ச்சுவல் வாரியர்னு விஜய் ஒரு வார்த்தை சொன்னது தான். கொஞ்சமாச்சும் வந்து அந்த நாலெட்ஜோடு பண்ணால் கூட பரவாயில்ல. நீங்கள் என்னமோ அடுத்தவங்களை போய் இந்த பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. அதோ ஒருத்தவங்க பாருங்கள் மாட்டின்னு அவசப்படுறான், இந்த விர்ச்சுவல் வாரியர், இந்த விஷ்ணுன்றவன். அந்த மாதிரி தான் நீங்களும் சிக்குவீங்க. தனிப்பட்ட இப்போவும் நான் சொல்கிறேன், விமர்சிக்க கூடவே கிடையாது. வந்து திமுக காரனை விமர்சிக்கக்கூடாதா? நான் கேட்கல. கூத்தாடின்னு சொன்னால் உதயநிதி கூத்தாடி இல்லையா, ஸ்டாலின் கூத்தாடி இல்லையா, நம்ம கேட்கல. அது வேறு. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணுறது, அசிங்கமான வார்த்தைகளை வந்து திட்டுறது, லாங்குவேஜ் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் கருத்தையெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். கேள்விகளை கேட்கலாம், யார் வேணால் கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் பேசுகிற விதத்தில் வந்து அதுதான் நான் சொல்கிறேன். அன்றைக்கெல்லாம் கசப்பாக இருந்து நான் சொல்லும்போது சச்சின் வந்து ஸ்கேமுன்னு சொன்னேன், நான் தான் சொன்னேன். அது ஓடலடா படம், ஓட வைக்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ பேர் குதிச்சிங்க. இதோ இப்போ ஓட வைக்க வேண்டியதான்டா. நீங்கள் 4 படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, ஏதாவது ஒரு படத்தை ஓட வைக்க பார்க்கலாம். ரோகிணி தேட்டர் ஓனர் அவனே பார்த்துட்டு இருக்கான், டிக்கெட் எடுத்து அவனே பார்த்துட்டு இருக்கிறது தான் தகவல். அவங்களுக்கும் லாஸ் தானே சார். ஸோ அதனால் முதல்ல பொறுப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நன்மை செய்யணுன்னா, விஜய்க்கு நன்மை செய்யணுன்னா பொறுப்பாக பேசுங்க. போகிற போக்கில் எல்லாரையும் வந்து விரோதம் பண்ணி விட்டுருக்கீங்க. இப்போ அதான் நடக்குது. அங்கே கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல அவன் இருக்கணும். அவன் ஒரு தற்குறி, அவன் ஒரு பாண்டிச்சேரிக்காரன், அவனுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. அவனை வச்சுன்னு கட்சி நடத்தா விளங்குமா பின்னா? அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் படங்களை கம்பேர் பண்ணால் எவ்வளோ படம் விஜய் படம் நாங்கள் பார்த்துருக்கோம் தெரியுமா? ஒரு படத்துக்கும் எங்களால் இப்போ கூட சொல்ல முடியும். வேட்டைக்காரனா 3 தடவை 4 தடவை பார்த்தேன். பகவதியெலாம் 2-3 தடவை பார்த்தேன். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸுக்காக ஒரு காட்சிக்காகவே பார்த்தேன். பகவதி, திருப்பதி, இது மாதிரி எவ்வளோ படங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து மெர்சலை விட, சச்சினை விட பகவதி படம் அவ்வளோ நல்லாயிருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் விஜய்க்கு எப்படி எதிரானவர், விஜய்க்கு எதிராக பேசுகிறார், விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார், விஜய் நேற்று எதிர்த்தார், இன்றைக்கி ஆதரிக்கிறார். அறிவு கட்டவன்ல பத்திரிகையாளர்னா அவன் வேலையை கரெக்டாக செய்யணும். செஞ்சால் தான் பத்திரிகையாளர். வெறும் பேரை மட்டும் போட்டுனா போதுமாடா பத்திரிகையாளர்னு சொல்லி பார்க்கலாம்.
யூடியூப்பை எப்படி நடத்தணும்னு தெரியாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையை பேசின்னு இருக்கீங்க. அது ஒரு தடவை வந்து உட்காந்து வாங்கிட்டீங்கன்னா சரியாயிருவீங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. பேசுகிறோன்னா கரெக்டாக பேசுகிறோம். சில வார்த்தைகள் பேச தப்பு இல்லை. நான் கூட தான் பேசுகிறேன், மயிருன்னு பேசுகிறேன், பொறிக்கின்னு பேசுகிறேன். அந்த லிமிட் நிற்கணும். அதாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தெல்லாம் இழுக்கிறீங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறீங்க. தப்பு இல்லாது யாராக இருந்தால் என்ன, ஒரு வரம்பு இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா டே புறம்போக்கு பயல அப்படின்னு பேசுகிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பார்த்து பேசுங்க. ரொம்ப தப்பான விஷயம். அப்படி தான் ஒருத்தர் உட்காந்து நீட்டி முழங்கி இருந்தார், அந்த விஷ்ணுன்றவன். அப்படி தான் ஆகும். பார்த்து பேசுங்க, ஜாக்கிரதையாக பேசுங்க. யாராக இருந்தாலும் சரி, அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குது. அரசியல் ரீதியாக நான் கூட நான் சொல்கிறேன், வேல்முருகன் சொல்கிறேன்னு கேட்டேன். எங்கே வந்து விஜயோட வந்து நேருக்கு நேர் எதிர்த்து போட்டிடுவோன்னு சொல்லி வந்து சவால் விடுங்க பார்க்கலாம், நான் தான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்கள் வந்து தரம் தாழ்ந்து பேசுகிறது, ஒரு வந்து பத்திரிகையாளரை தரம் தாழ்ந்து பேசுகிறது, இல்லை விஜய் எதிர்த்து கருத்து சொல்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரக்குறைவாக பேசுகிறது, ஆபாசமாக பேசுகிறது, அதனுடைய விளைவு தான் வேல்முருகன் இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட முட்டுறதுக்கு காரணமே. அதுக்கு பதில் சொல்கிறான்னு இருக்கா உங்களுக்கு? அதுக்கு நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். பத்திரிகையாளர்களை தேவையில்லாமல் பத்திரிகையாளரும் சரி, அரசியல்வாதிகளும் தலைவர்களும் சரி, விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற பேரில் தரக்குறைவாக பேசுகிற கருத்தியெல்லாம் நீங்கள் முட்டுங்க, மோதுங்க, தப்பே கிடையாது. யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஆனால் ஆபாசமாக திட்டுறது, அருவருக்கிற வார்த்தைகளை பேசுகிறது, கொச்சையாக பேசுகிறது, அந்த வேலையை வச்சுக்காதீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.